தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை அமைப்போம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, நோக்கம் என்ன? இல்லை, அவர் சொல்லியிருப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது இன்றைக்கு நாம் இவ்வளவு முக்கியமான ஒரு தொலைக்காட்சியிலே இது விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு விவாதிப்பதிலேயே தெரிந்து விடுகிறது என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பது. இன்னொன்று, அவர் பேசியிருப்பது ரொம்ப கட்சியினுடைய இன்றைய நிலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த மக்கள் விரோத போக்கு, இதை எல்லாத்தையும் பார்த்து இது எல்லாத்தையும் ஒரு முடிவெடுத்த பிறகுதான் அவர் அதை சொல்லுகிறார். கட்டாயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய அரசை 2026 நாங்கள் அமைப்போம் என்பது அவருடைய இன்றைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருப்பது என்பது உறுதியான எங்கள் கட்சியின் மீது இருக்கிற நம்பிக்கையும். இப்போ நீங்கள் ரெண்டை கேட்டீங்க, உங்கள் கட்சியின் மீது இருக்கிற நம்பிக்கையா அவர்கள் மீது இருக்கிற அவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்துகிறீர்களா என்று கேட்டீங்க. ரெண்டுமே இருக்கிறது. எங்கள் கட்சியின் மீதான நம்பிக்கை எங்களுக்கு பெரிய அளவில் இருக்கிறது. கடந்த கால எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் மக்கள் பணி ஆட்சி இருக்கிறோம், அதையும் இன்றைக்கு எடுத்து மக்களிடம் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு எதிர்க்கட்சி என்கிற முறையிலும் மிகச்சிறப்பாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் திமுகவினுடைய அரசு என்பது இந்த 4 ஆண்டு காலமும் ஒரு மக்கள் விரோத அரசாக தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கிறது. அதற்கான சமீபத்திய எடுத்துக்காட்டுகளும் நிறைய இருக்கிற காரணத்தால் எங்கள் பொதுச் செயலாளர் அதை ரொம்ப நம்பிக்கையோடு அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். மக்கள்